ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ட்ரூ டெக் தமிழ். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப்பில் புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்டேட்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வாட்ஸ்அப்பை ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா யூஆர் பீட்டா டெஸ்டர்னு இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன் எப்படி பீட்டா டெஸ்டர் மெம்பராக ஆகுறதுன்னு. ஸோ அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்டேட் வந்துடும், நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம் என்னென்ன வரும்னு. ஸோ அதான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ நான் கொடுத்துக்கிறேன். ஸோ என்ன அப்டேட் வந்ததுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் அது கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு மெசேஜோ இல்லை ஒரு ஃபோட்டோ அனுப்புவோம். ஸோ அந்த ஃபோட்டோ அவங்க ஒன்ஸ் பார்த்துட்டதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகுது. ஸோ ஏற்கனவே ஜிபி வாட்ஸ்அப்லலாம் இந்த ஃபியூச்சர் இருக்குது. ஸோ இப்போ ஆர்டினரி வாட்ஸ்அப்லேயும் கொண்டாந்துட்டாங்க. ஸோ அது எப்படி நான் பண்ணுறேன்னு பாருங்கள். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃபோட்டோ பட்டனில் கிளிக் பண்ணி இங்கே சென்ட் பண்ணுற போல். ஸோ இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு போட்டு ஒன்று வந்துக்குது பாருங்கள். ஸோ இதை ஆன் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபோட்டோலாம் எப்பயுமே எப்படி சென்ட் ஆகணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ எப்படி சென்ட் ஆகுதுன்னு தெரியுது. ஸோ இது சென்ட் ஆகிதுக்கப்புறம் அவங்களுக்கு போயிடும். ஸோ நான் அந்த வியூ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த மொபைலுக்கு தான் நான் அந்த இதை சென்ட் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துடுது. ஸோ இந்த வாட்ஸ்அப்பையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். எப்பயுமே எல்லா வாட்ஸ்அப்பையும் அப்டேட் பண்ணி வச்சுங்க. ஸோ அப்டேட் பண்ணலைன்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோவே காட்டாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி காட்டுது. ஸோ அதை நான் ஒரு வாட்டி கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை நான் பார்த்துட்டேன். இப்போ ஒன்ஸ் பார்த்துட்டேன். ஸோ பார்க்கும்போதே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதான் பெட்ரு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வெளில வந்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடமே ஓப்பன்டு இப்படி காட்டுது பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்க்க முடியாது. ஒரு பெஸ்ட் ஐடியா, அவங்க ஒரு வாட்டி சென்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணுற மாரி வச்சாங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, உங்களுக்கு அது முக்கியமான ஃபோட்டோவாக இருந்தால். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓப்பன்னு வரும். ஸோ அதை ஆன் பண்ணி பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்குங்க. கொஞ்சம் உங்களுக்கு முக்கியமான ஃபோட்டோ ஏதாவது சென்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும், நீங்கள் அப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸோ அவ்வளோதான் இந்த அப்டேட்டு. ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.